என்னப்பா எல்லாரும் ஏன் கூட்டம் பண்ணிக்கிறிய? என்ன விஷயம்ப்பா? என்ன மாமா இவங்க இப்படி கூட்டமாக நிற்கிறது என்ன புதுசா? இப்படி எல்லாரும் ஒன்று கூடி நின்றுட்டு இருந்தாலே ஏதோ டைம் பாம் இருக்குன்னு இல்லை அர்த்தம். என்ன விஷயம் சொல்லுங்கப்பா. ஏப்பா ஒரு விஷயத்தை பேசணும்னா தெளிவாக பேசணும்ப்பா, இல்லைன்னா விட்டுருங்கப்பா. சும்மா எல்லாரும் கூடி கூடி நின்றுக்கிட்டு எந்த முடிவுக்கு வராம. எப்பா கதிரு, என்னப்பா சொல்லுப்பா. என்ன நானும் என் பொண்டாட்டியும் எங்ககிட்ட பேசினாங்க. சரி, வேற ஒன்றும் இல்லை, நீங்கள் இருக்கிறப்பவே பேசின விஷயந்தான். எங்களுக்கு செய்யறதா இருந்தால் நீங்களே செய்யுங்க, ராவணன் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. அதுவும் இல்லாமல் அவன் எதுக்கு நமக்கு இதெல்லாம் செய்யணும்னு கேட்குறாங்க. எப்பா இதுதான் உங்கள்கிட்ட இருக்கிற பிரச்சனையே. என் முன்னாடி வச்சு உங்க பொண்டாட்டி மாதிரி பேசினப்போ அப்படி கொந்தளிச்சியே. நீங்க என்ன சொல்றது, நாங்க என்ன கேட்கறதுன்னு? இப்ப பாரு அப்படியே உள்டாடிக்கிறிய. காலையில உனக்கு தலையாட்டுறிய, இப்ப உனக்கு தலையாட்டுறிய. ஏப்பா எடுப்பார் கைப்பள்ள மாதிரி ஆயிட்டீங்களப்பா. இதனாலதான் நான் சொன்னது ராவணங்கிட்ட பொறுப்பை கொடுக்கணும்னு. அண்ணா நீங்கள் செஞ்சதை தப்புன்னு நான் சொல்லலை, ஆனால் இவங்களும் சில விஷயத்த சொல்கிறாங்கல்ல. இதுக்கு முன்னாடியெல்லாம் இவங்க சொல்லித்தான் பண்ணீங்களா நீங்க? சரி, அப்படி இந்த பிள்ளை என்னதான் சொல்லுது சொல்லு. நாங்க என்ன சொன்னாலும் இந்த குடும்பம் நல்லா இருக்கணும்னு நினைச்சுதான் சொல்றோம். அவங்க ஏதோ பிசினஸ் பண்றாங்களா, அதுக்கு நீங்க காசு கொடுக்குறீங்க, அதுக்கு நீங்க ஏதோ சொல்றீங்களா, அது அவங்க கேட்கட்டும், அதெல்லாம் வேற விஷயம். ஆனா நீங்க இன்னொருத்தரை வீட்டுக்குள்ள கூட்டி அந்த உட்கார வச்சுட்டு அவர்கிட்ட தலைமை பொறுப்பை கொடுத்து அவர் பட்டுவாடா பண்ணி அவர்கிட்ட இவங்கெல்லாம் வாங்கி பிறகு பிசினஸ் செஞ்சு இந்த ஏவலை கேட்டு செய்யறது, இதெல்லாம் கேட்கவே நல்லா இல்லை, சரியாவும் வராது. ஏம்மா அதான் காலையே சொல்லிட்டீங்களம்மா, எங்களுக்கு பிடிக்கலன்னு உடச்சே சொல்லிட்டீங்களம்மா. முக்கியமா ஈஸ்வரியே வேணாம்ன்றுச்சு. அந்த தம்பியும் சரின்னு சொல்லிட்டு போயிட்டாப்லையா. ஏப்பா நான் தான் வேணாம்னு சொல்லிட்டேன்லப்பா, அதையே என் பேசி பேசி மறுபடியும் இழுத்தடிக்கிறிய. அவருக்கு எதுக்கு இதெல்லாம்? நம்ம சொத்தை விட 50 மடங்கு வச்சிருக்கான் அந்த பையன். அதுதான் எங்களுக்கும் டவுட்டு. 50 மடங்கு மேலே சொத்து வச்சிருக்கவன் ஏன் எல்லாத்தையும் விட்டுவிட்டு நம்ம சொத்தை வந்து பார்த்துக்கிறணும்? இந்த ஆங்கிள் நீங்கள் யோசிக்க மாட்டேங்கிறீங்கன்னு தான் எனக்கு புரியல. இந்தாருங்க, நீங்களே எல்லாத்தையும் பார்த்துக்கோங்க, அதுதான் சரியாக வரும், அப்புறம் உங்கள் இஷ்டம். மாமா அத்தையவா பார்க்குறீங்க? அதான் சொன்னனே மாமா, எல்லாத்தையும் நல்லா கேட்டுட்டு தான் இருக்காங்க. அவங்களும் நல்லா தான் கேட்டுட்டு இருக்காங்க. பேசி முடிவெடுத்த விஷயத்த திரும்ப திரும்ப பேசாதீங்கம்மா. உங்களுக்கு வேற ஏதாவது சங்கடம் இருக்கா? இருந்தா சொல்லுங்க. இருக்கு. என்னம்மா சொல்லுங்கம்மா. இது இந்த காலையில பேசுன மாதிரி அந்த ராவணனை அழைச்சி தலைமை பொறுப்பை கொடுக்கறது இல்லைன்னு முடிவு பண்ணது உறுதி தானே? அது உறுதியா இருக்கிற பட்சத்துல இன்னொரு பிரச்சனை இருக்கு. நீங்க அவங்கள திட்டுவீங்க, அவங்க அதை ஏதோ கேட்பாங்க, இல்ல வருத்தப்படுவாங்க, அது ஏதோ ஒண்ணு உங்களுக்குள்ள பேசிக்கிறீங்க. நீங்க தான் செஞ்சேம்பீங்க, உங்க தம்பிகளை நினைச்சா திட்டுவீங்க, அதெல்லாம் பரவாயில்ல, ஒத்துக்கிடுவோம், ஏத்துக்கிடுவோம். ஆனா வெளியில இருந்து ஒருத்தன் வந்து எங்க தலைமையில உட்காந்து டான்ஸ் ஆடி நான் தான் செஞ்சேன், நான் தான் இதை வச்சேன், நான் தான் இதை தச்சேன்னு அவன் வாரதும் போறதும் எல்லாத்தையும் அவன் தான் முன்னின்னு செய்யறது மாதிரி இருக்கு.
அதனால எக்காரணத்தை கொண்டு இந்த பிரச்சனைகளுக்குள்ள இந்த விஷயத்துக்குள்ளவே அந்த ராவணன் வரவே கூடாது. அவன் வந்தா சரியா வராது. அதுதான் பிரச்சனை. ஏமா ரேணுகா, பிரமாதமா பேசுற மணி. உன் புருஷனை பத்தி நீயே 1000 தடவை கிண்டல் அடிச்சிருக்க. எருமச்சாணியை சவுத்தில் அடிச்ச மாதிரி இருப்பாரு, யோசிக்க தெரியாது அப்படின்னு நீ எம்புட்டு நக்கல் அடிச்சிருப்ப. முட்டாள்னு ஒத்த வரியில நீ சொல்லாம சொல்லியிருப்ப. நேரடியாகவும் சொல்லியிருக்காங்களே மாமா. அப்படிப்பட்ட அவருக்கு உதவி செய்யத்தான் அந்த ராவணன் நியமிச்சேன். என் தம்பிகளுக்கு விவரம் பத்தாது, உணர்ச்சி வசப்படுவாங்க அப்படிங்கிறதுக்கு தான் நான் அந்த ராவணன்ட்ட பொறுப்பை ஒப்படைச்சேன். இல்ல முட்டாள்னு சொன்னதோ இல்ல விவரம் பத்தாதுன்னு சொல்றதோ பிசினஸ் நடத்த விவரம் பத்தாதுன்னு இல்ல. இத்தனை வருஷமா நீங்க சொன்ன ஏவலையும் தொழிலையும் அவங்க பார்த்துக்கிட்டு தானே இருந்தாங்க. நீங்க நல்லா தானே இருக்கீங்க, உங்களை ஒன்றும் நட்டப்படுத்தி விட்டுருலையே, இன்னும் கோடீஸ்வரரா தானே இருக்கீங்க. நான் அவரை முட்டாள்னு திட்டுறது கூட அண்டி இருக்கிறவங்க பாசங்கிற பேர்ல பண்ற சூதுவாதையெல்லாம் புரிஞ்சுக்க முடியாத முட்டாள்னு தான் நான் அவரை பேசுறது. இந்த அவனையும் சேர்த்து தான் சொல்லுவேன். எதுவா இருந்தாலும் அவங்க சத்துக்கு அவங்களே பண்ணிக்கிறட்டும். இந்த வீட்டுக்குள்ள இன்னொரு ஆள் வந்து குறிப்பா இந்த வியாபாரத்துக்குள்ள நுழையிறது சரியாவே வராது. அவன் எதுவுமே இந்த விஷயமா சம்பந்தமா பேசவே கூடாது. அதுதான். சரிப்பா, இதுக்கு சொல்றபடி இருக்கட்டும்ப்பா. எல்லாத்தையும் நீங்களே எடுத்து செய்யுங்க. யாரு வேணாம்னுப்பா. அடுத்து என்னப்பா? கம்பெனிக்கு பேர் வைக்கிறத பத்தி பேசிட்டு இருந்தாங்களே மாமா. சரி, பேர்களை வைங்க. இதையும் எல்லாரும் கூடி முடிவெடுத்து நல்ல பேரை வைங்கப்பா. இதுல யோசிக்கிறதுக்கு என்ன இருக்கு? அதான் கம்பீரமான பேர் ரெடியா இருக்கே. AGS அப்படின்னு வைங்க. ஓனர் என்னமோ கதிர் மாமா ஞான மாமா இருக்கட்டும், ஆனா கம்பெனி மாமா பேர்ல இருக்கட்டும். அதானே நம்ம குடும்பத்துக்கு ராசியான பேரு. ஏப்பா, என் பேர்லாம் வேணாம்ப்பா. ஏப்பா கதிர் ஞானா, நம்ம அம்மா பேரை வச்சிருவோம்ப்பா. எது அம்மாவா? ஏப்பா, அதுக்கு நம்மளை பிடிக்குதோ பிடிக்கலையோ, நமக்கு ஒத்து வருதோ இல்லையோ, 1000 தான் இருந்தாலும் நம்மளை பெற்று நல்லபடியாக வளர்த்து ஆளாக்கணும் பொம்பளைப்பா.